கல் மண்டபத்திலே அமைந்திருக்கிற கல் மண்டபத்திலே அமைந்திருக்கிற அருங்காட்சியகமும் தமிழகத்தின் வீர வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிற கலை பதிப்பகமும் இணைந்து கலைஞர் என்னும் கல் மண்டபத்திற்கு அவருடைய நூற்றாண்டில் 100 நிகழ்ச்சிகளை நடத்துவது என்கிற திட்டத்தோடு தமிழகத்திலே எங்கும் நடைபெறாத அளவிற்கு இந்த அருங்காட்சியகத்தினுடைய காப்பாளரும் இந்த நிகழ்வினுடைய தலைவருமாக இருக்கிற சிவசக்தி வழியை சகோதரி அவர்களே, நிகழ்ச்சியினை வரவேற்புரை என்ற பெயரால் ஒரு ஆழமான அறிவுசார் உரையை தந்து சென்றிருக்கிற எங்கள் அன்பு கவிஞர் பாப்பா குடியார் அவர்களே, கலைஞர் என்றாலே தொண்டன், தொண்டன் என்றாலே கலைஞர். கலைஞர் என்று ஒரு வார்த்தை, ஒரு சொல் உருவாவதற்கு அவர் பின்னால் கலைஞரானார். ஆனால் கலைஞர் என்கிற சொல் தமிழகம் முழுவதும் நிறைந்த கலைஞர்களை உருவாக்கிய தலைவர் கலைஞராக இருந்தார் என்பதுதான். அவருடைய தொண்டர்களை பற்றி மிக அழகாக பேச இருக்கிற சுத்தமல்லி திருவள்ளுவர் பேரவையினுடைய தலைவர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, அருமையான வாழ்த்துறையை வழங்கி சென்றிருக்கிற கவிஞர் முத்துசாமி அவர்களே, நன்றியுரை அமர்ந்திருக்க எங்களுடைய இனிய இளவல் துணை செடியன் அவர்களே, வந்திருக்கிற பெரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் சாராட்சியர் வந்திருக்கிறார்கள், கவிஞர் வந்திருக்கிறார்கள், எழுத்தாளர் வந்திருக்கிறார், புகைப்பட கலைஞர் வந்திருக்கிறார், எங்களுடைய நீதிமன்றத்திலே பணியாற்றிய ஜெயபாலன் ஐயா வந்திருக்கிறார்கள், மாணிக்கவாசன் ஐயா தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஒரு பெரும் சாதாரண ஆட்கள் இல்லை. எல்லோருக்கும் பின்னாலும் ஒரு பெரிய அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்துக்கு பின்னால் இருந்தாலும் கூட இந்த பேச்சிலே என்ன இருக்கிறது என்று செயல்படுத்த வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்று என் உரையை துவங்குகிறேன். கலைஞர் இது ஒரு சொல். இந்த சொல் அவராக உருவானதல்ல, அது உருவாக்கி கொண்ட சொல். ஜெய் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லுவார்கள், சொற்கள் தான் உலகத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்வார். தீபாவளி என்ற சொல் இல்லை என்று சொன்னால் தீபாவளியினுடைய கொண்டாட்டம் குறித்தான ஒரு கற்பனை நமக்கு வராது என்று அவர் சொல்லுவார்கள். பொங்கல் என்ற சொல் உங்கள் மனத்திலே வந்தால் பொங்கல் பாறையும் கரும்பும் கிழங்கும் அது நடக்கிற ஜல்லிக்கட்டும் உங்கள் மனதிலே வந்து நிற்கும். ஆக ஒரு சொல்லுக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சித்திரத்தை நமக்கு அது அந்த சொல் தருகிறது. அந்த சொல் தான் இந்த உலகை வழிநடத்துகிறது என்று அவர் மிக பலமான காரண காரியங்களை சொல்லி அவர் அதை நிகழ்த்தி சொல்லுவார். அதுபோலத்தான் கலைஞர் என்கிற சொல் எப்படியெல்லாம் தமிழகத்திலே வலம் வந்தது என்று பார்க்கிற பார்வையாகத்தான் கலைஞர் ஒரு மாமனிதர் என்கிற இந்த தலைப்பை நான் சொன்னேன். கலைஞரை ஏன் மாமனிதர் என்று சொல்வதற்காக சாதாரணமாக சொல்லிவிடலாம். ஏனென்றால் மிக அழகாக சொன்னார்கள், நான் வருகிற போது கேட்டுக்கொண்டு வந்தேன், கலைஞருக்கு ஆதரவாளர்களை விட எதிர்ப்பாளர்கள் விசேஷமானவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. EVK சம்பத் அவர்கள் பேசினார் என்று சொன்னால் தமிழகத்திலே எங்கு மூலை முடுக்குகளில் இருந்தாலும் வந்து கூடி விடுவார்கள். பெரியாரினுடைய அண்ணன் மகனாக இருந்தார்கள். அவர்கள் திமுக கழகத்திற்கு எதிராக நின்றார்கள். அப்போதும் கலைஞர் தான் அதை சாக்கு பிடித்தார். அதை போல புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரணமான ஆள் இல்லை. செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் சாதாரண ஆள் இல்லை.
இவர்களையெல்லாம் தாண்டி மாபெரும் பேச்சாளராக வளர்ந்து வந்த வைகோ அவர்களும் சாதாரண ஆட்கள் இல்லை. இவர்கள் எல்லோருக்கும் அப்பால் இவர்கள் எல்லோரும் வெற்றி கொண்ட மனிதராக கலைஞர் திகழ்ந்தார் என்று பார்க்கிற போதுதான் கலைஞர் எப்படிப்பட்ட மனிதர் என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. கலைஞரை பற்றி, இந்த கூட்டங்களை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்தது. என்னுடன் ஒரு பையன் படித்துக் கொண்டிருந்தார். கடைசி பேச்சு தான், மாப்பிள்ளை பேச்சு தான். அவன் எப்போதுமே அதிக மார்க் எடுக்க மாட்டான். 2 டிஜிட்ல மார்க் எடுக்கிறது அபூர்வம். அவன்கிட்ட கேட்கும்போது ஒரு தடவை வாத்தியார் கேட்டார், பரிசு தாளை கொடுத்துட்டு, எத்தனை மார்க்? 90 அப்படின்னு. என்னடா எந்திரி, என்ன மார்க்கு? 80 சார் அப்படின்னா. 80? இல்லை சார் 50. ஒரு கடைகளில் போய் பார்த்தா இன்னும் இதை வாங்கி பார்த்தா 9 தான் சொன்னேன். அது உங்களுக்கு 50 கேட்டது என்று சொன்னார். ஆனால் 85 கூட்டங்களை தொடர்ந்து நடத்துவது என்பது வரலாறு. அந்த வரலாற்றை அருங்காட்சியகம் நிகழ்த்தியிருக்கிறது. இந்த நிகழ்த்துவதற்காக வேண்டியாவது இந்த கலைஞர்களுடைய நூற்றாண்டில் செம்மாந்த செயல்புரிந்த அருங்காட்சியகமாக இது போற்றப்பட வேண்டும். 100வது நாள் நிகழ்ச்சி என்பது தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா அற்புதமான பேச்சாளர்கள், எழுத்தாளர்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வாக ஐயா கவிஞர் செல்வமணி அவர்கள் மாற்றி தருவார்கள் என்பதை நான் அருங்காட்சியக காப்பாளர்களுக்கு உறுதி சொல்லி என் உரையை துவங்குகிறேன். வரலாற்றிலே சில நூல்கள் இருக்கின்றன. நூல்கள் என்று சொன்னால் உலகத்தின் மிக புகழ்பெற்ற வரலாற்று மனிதர்களை பற்றி பல நூல்கள் இருக்கிறது. உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்களில் 100 பேர் என்று சொல்லி பல புத்தகங்கள் இருக்கிறது. அவற்றிலே யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவற்றிலே கவிஞர்கள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், போர் வீரர்கள் இருக்கிறார்கள், வெற்றி பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு பின்னாலே இருந்த மிகப்பெரிய சமூக சேவை செய்த அந்த மனிதர்கள் அதிலே இருப்பார்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய பல பெரிய மனிதர்களுடைய வரலாறு எல்லாம் அந்த புத்தகத்திலே இருக்கும். எல்லா நூலகங்களிலும் அந்த புத்தகங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது ஒரு மாபெரும் தலைவனாக ஒரு இடத்திலே நின்று கொண்டு போரிலே வெற்றி பெற்ற நெப்போலியன் இன்று வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ராபர்ட் கிளைவ் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய அந்த எட்வர்ட் ஜென்னர் அவர் கண்டுபிடித்த அந்த பென்சிலின் ஊசிக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸ்டீம் நீராவி இயந்திரத்தை தந்த ஜேம்ஸ் வாட்டை இன்றுதான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். சக்கரத்தை தந்த மனிதனை நாம் உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானி என்று நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். கலைஞரை பேசுவது, மாமனிதர் என்று பேசுவதற்கு இத்தனை பேருக்கும் மத்தியிலே கலைஞரை வைக்க முடியுமா என்று பார்க்கிற பார்வைதான் நான் பேசி எடுத்துக்கொண்ட தலை. 14 வயதிலே அரசியலிலே ஆரம்பிக்கிறார். பரணி பலமாடி பாம்புடன் வாழ்ந்த தமிழ்நாட்டில் சொரணை சிறிதுமில்லா சுயநல சோதனைகள் சில கூடி வருணத்தை நிலைநாட்ட வகையின்றி தருணங்கள் போட்டாலும் மரணத்தின் பாதையிலே மனிதா நீ வென்றுவிடு என்று முதலிலே 14 வயதிலே கவிதை எழுதியவன். அதன் பிறகு அவர் சொன்னதைப் போல படைக்கஞ்சா தம்பி ஒன்றென்று பகர்ந்தாயே அதை விடுத்து பெரும்பயணம் ஏன் தொடர்ந்தாய் என்று அண்ணாவுக்கு எழுதிய இதயாஞ்சலி மாபெரும் உலக கவிதையாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கவிஞர் என்று சொல்வதற்கு என்னவென்று சொன்னால் அவருடைய தேன் அலைகள் என்கிற 1960களிலே எழுதிய கவிதை, புது கவிதை பாணியிலே எழுதப்பட்ட கவிதை கதைகள், மிகச்சிறந்த கவிதையோடு கதைகளையும் புனைந்து எப்படி தமிழன் ரோபாபுரிக்கு சென்றான், எப்படி தமிழன் சங்க இலக்கியத்திலே பேசப்பட்டான்,
அவருடைய திணை கோட்பாடு என்ன என்று அவர் எழுதியிருக்கிற வசன கவிதையை நீங்கள் பார்த்தால் வசன கவிதையை தந்த மனிதனாக கலைஞர் இருக்கிறார். கவிதையிலே இது மட்டுமா இருக்கிறது, கவி தன்மைக்கு அப்பாலே கவியரங்கம் இருக்கிறது. கவியரங்கம் இன்றைக்கு பாப்பாக்குடியாரின் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருப்பதைப் போல புகழ்பெற்ற நெல்லை மாவட்ட கவிஞர்கள் எல்லாம் அதிலே நின்று பாடுவதைப் போல முதலிலே கவியரங்கத்தை நடத்தி, அதுவும் பொன்விழா கண்ட ஆனந்தவுடன் நிகழ்ச்சியிலே கவியரங்கத்தை தந்தார்கள். மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லோரும் பாடினார்கள். இன்றைக்கும் அது புலனத்திலே இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் கவிஞருடைய கவியரங்கம் என்று பார்த்தால் அதை போன்ற கவியரங்கங்கள் இன்று வரை நிகழ்த்தப்படவே இல்லை. ஆக கவியரங்கத்தினுடைய காட்சிகளையும் கூட தன் சொல்லாற்றலிலே விழுற வைத்தவன் கலைஞர். கவிதை மட்டுமா அவன் பேசினார், கதைகளை பேசினார். கதைகளை எல்லாம் பேசினார் என்று பார்த்தால் ரோமாபுரி பாண்டியன் என்கிற ஒரு கதை இருக்கிறது. ரோமாபுரி பாண்டியன் என்கிற அந்த ரோமா தலைப்பு ஒரு மாபெரும் சங்க இலக்கியத்தினுடைய வரலாற்றை, தமிழக வரலாற்றை, தமிழ் மக்களினுடைய வரலாற்றை பூர்வ காலத்தில் சங்க காலத்திலே ரோமாபுரிக்கு கொண்டு அவுரியையும் மயில் தொகையையும் கடம்பையும் தேக்கு மரத்தையும் கொண்டு போன ஊரி கடற்கரையிலிருந்து கொண்டு போன கதையை ரோமாபுரி பாண்டியன் பூம்புகாரிலே நடைபெற்ற ரோமாபுரியினுடைய பொருட்கள் எல்லாம் எவ்வாறு விற்கப்பட்டன என்று ரோமாபுரி பாண்டியன் பேசுகிறார். ரோமாபுரி பாண்டியனை விட்டுவிடலாம். பொன்னர் சங்கர் எழுதினார். பொன்னர் சங்கருக்கு அப்பாலே தீரன் சின்னமலையுடைய கதை காவியத்தை தமிழகத்தில் தர வேண்டும் என்று விரும்பியதை தந்தார். தென்பாண்டி சிங்கம் தந்தார். இந்த கதைகள் எல்லாம் 1800 பக்கங்களுக்கு மேலாக எழுதிய அவருடைய மாபெரும் படைப்புகள். அந்த படைப்புகளிலெல்லாம் தமிழ் இனத்தினுடைய வரலாறு, தமிழ் மொழியினுடைய வரலாறு, தமிழ் மக்களுடைய பூர்வீகமான ஐந்திணை கோட்பாட்டினுடைய தன்மையோடு எழுதப்பட்ட மாபெரும் கதைகளை மட்டுமல்ல, அவருடைய சிறுகதைகளை பற்றி இங்கே ஒரு கூட்டத்திலே நாராயணநாதன் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். குப்பை தொட்டி என்கிற ஒரு கதை இன்றைக்கும் அரசியலில் மிக அழகாக பேசுகிற கதை. அது முடிந்தால் குப்பை தொட்டி, கலைஞரின் சிறுகதை குப்பை தொட்டி என்று நீங்கள் இதில் புலனத்தில் பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கிறது, வருகிறது. ஆகவே அந்த கதையை படித்து பார்த்தீங்கன்னா இன்றைய அரசியலை ஒரு குப்பை எவ்வாறு பேசுகிறது என்பதை மிக அழகாக சொல்லியிருப்பார். ஆக கதையின் போக்கிலே சிறுகதைகளை அவர் வேறொரு இடத்திலே தந்தார். சுருளிமலை என்கிற ஒரு கதையிலே அவர் தந்த ஒரு ஒற்றை ஒரு காரியம்தான் பின்னாலே பல படங்களை தந்தது. ஒரு முரடன், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவருக்கு அந்த குழந்தை பிறந்ததா இல்லையா என்பதுதான் அந்த கதையினுடைய தன்மை. அவன் தன்னுடைய மனைவிக்கு அவன் கைதியாகி சிறையிலே இருக்கிற காலகட்டத்திலே அவள் குழந்தை பெறுவாள். தன் மகன்தானா என்று அவன் பார்க்கிற போது அவனுக்கு இருக்கிற பட்சம் அந்த குழந்தைக்கு இருக்கும் என்று சொல்லி அந்த கதை முடியும். ஆக அப்படி பார்த்த அந்த அதை போன்ற கதைகளை எழுதினார். ஆக கவிதைக்கும் கதைக்கும் அப்பால் அவர் சினிமாவுக்கு வந்திருந்தார். சினிமாவிலே பாலசுந்தரம் 50களிலே அல்லது நான் 50கள் என்று சொன்னால் 41 49 50 வரை பாலசுந்தரம் அவர்கள் எழுதிய கதை நாடகமாக்கப்பட்டு அது தமிழகம் முழுவதும் அந்த நாடகமாக நடிக்கப்பட்டுள்ளது. அதில் குணசேகரன் என்கிற பாத்திரம் மிகவும் பெரிதும் பேசப்பட்டது. கலைஞர் அவர்களிடம் இந்த கதையை நீங்கள் திரைக்கதையாக எழுதி தர வேண்டும் என்று கேட்டார் பெருமாள் செட்டியார் அவர்கள். கலைஞர் ஒப்புக்கொண்டார்கள். காவேரி லாட்சியில் இன்றைக்கும் எங்கள் பெரியமேடு பகுதியில் பார்த்தால் காவேரி லாட்சி தான் முதல் லாட்சியாக இருக்கும். அந்த காலத்திலே அது பெரிய ஃபேமஸான லாட்சி. அந்த லாட்சியிலே 1 மாதம் அவருக்கு தங்குவதற்கு எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி பெருமாள் செட்டியார் அவர்கள் கதையை எழுத சொன்னார்கள், திரைக்கதை எழுத சொன்னார்கள்.
திரைக்கதையை 7 நாளிலே எழுதி முடித்துவிட்டு திரைக்கதையை கையிலே கொடுத்து விட்டு போய்விட்டார் கலைஞர். அந்த 7 நாளிலே எழுதப்பட்ட அந்த திரைக்கதை தான் பராசக்தி என்ற படமாக எடுக்கப்பட்டு இன்றைக்கும் பராசக்தி தமிழ் சினிமாவினுடைய அடையாளமாக, ஒரு லேண்ட்மார்க்காக, ஒரு மைல்கல்லாக அது இருக்கிறது. ஏன் மைல்கல்லாக இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதற்கு முன்னாலே இருந்த படங்கள் எல்லாமே பாடல்களால் படங்கள் இருந்தன. டி.ஆர். மகாலிங்கம் தான் அதிலே கடைசியாக இருந்தார். எந்த ஒரு பேரை கேட்டால், அவங்க பேர் என்னன்னு கேட்டால் ஒரு பாட்டு வரும். உங்கள் ஊர் என்னன்னு கேட்டால் ஒரு பாட்டு வரும். 100 பாட்டுகள் கொண்ட ஸ்ரீவள்ளி சினிமா வந்திருக்கிறது என்று அந்த காலத்திலே போடுவார்கள். 75 பாடல்கள் கொண்ட சிட்டாடல் வந்திருக்கிறது என்று அந்த காலத்திலே போடுவார்கள். அப்படி இருந்த காலகட்டத்திலே முதலிலே வசனத்தை மிகவும் வேகமாக சொல்லக்கூடிய வசனங்களை உருவாக்கி திரைக்கதை பாணியையே மாற்றிய திரைக்கலைஞராக கலைஞர் இருந்தார். கலைஞர் இருந்தார் என்று பார்க்கிற போதுதான் கலைஞர் எப்படிப்பட்ட கலைஞராக இருந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. துறையில் அவர் சாதிக்காத பகுதிகளே இல்லை. பாடல்கள் எழுதினார். மருதகாசியை கூப்பிட்டு ஒரு பாடலை எழுத சொல்கிறார். வீரவனுடைய சின்ன சுப்பாநாயுடு அவர்கள் பாடல் எழுதப்படும். அவரால் எழுதலை. தத்தகாரத்தை சொன்னார். தத்தகாரத்தை சொன்ன பிறகும் அவரால் எழுத முடியவில்லை. பிறகு கோபமாக சுபாநாயுடு அவர்கள் சொன்னார்கள், மாயவனாதா மாயவனாதா மாயவனாதா. மாயவனாதான் மேலே உட்காந்துருக்காரு. சரி, மருதகாசியை தவிர மாயவநாதன் கொடுத்து எழுத சொல்றாரு. மாயவநாதன் எதிராக உட்காந்துட்டு இருக்காரு. நம்மளையே கிண்டல் பண்ணுற மாதிரி மாயவநாதான்னு தட்டக்காரன் போட்டாருன்னு சொன்ன உடனே அவர் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிட்டார். மாயவநாதன் அநேகமாக திருநெல்வேலி மாவட்டத்துக்காக இருந்தார். மிகச்சிறந்த பாடல்களை எல்லாம் தந்திருக்கிறார். அவரே எழுத முடியாமல் திகைத்த போது கலைஞர் உள்ளே வந்தார். உள்ளே வருகிற போது மாயவநாதனை பாடல் எழுத சொன்னோம், கத்தகாரத்தை சொன்னோம், அவரால் எழுத முடியவில்லை என்று சொன்ன உடனே, கத்தகாரத்தை சொல்லு என்று சொன்ன உடனே மாயவநாதா அந்த மாயவநாதர் இதே தத்தகாரத்தை சொல்ல அவர் எழுதினார். காகித ஓடும் கடல் அலை போலே போவது போலே. ஆக நாம் அப்படி பல பாடல்களை தந்திருக்கிறார். சினிமா என்று பார்க்கிற போது திரும்பி பார் என்கிற ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்திலே ஒரு ஏழை வீட்டு பிள்ளை ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையும் ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறகு இந்த ஏழை வீட்டு பிள்ளை பணக்கார வீட்டுக்கும், பணக்கார வீட்டு பிள்ளை ஏழை வீட்டுக்குமாக வந்துவிடும். இந்த ஏழை வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை எப்படி இருந்தது, இந்த குழந்தை எப்படி இருந்தது என்று எழுதப்படுகிற ஒரு சூழல் தான் அந்த பிரமாதமான கதை. திரைக்கதை வடிவத்திற்கு கலைஞரைத்தான் நாம் வடிவமாக அதனுடைய தன்மையாக நாம் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இந்த நீங்கள் இந்த படத்தை பார்த்து பாருங்கள், அவ்வளவு சிறப்பான திரைக்கதை. இந்த திரைக்கதை தான் எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிற்று. இந்த திரைக்கதை தான் பின்னால் பல படங்களை நீரும் நெருப்பும் ஆயிற்று. இந்த படங்கள் தான் மூத்த அண்ணனும் சின்ன அண்ணனும் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லுகிற கதையாயிற்று. பணக்கார வீட்டு பையனும் ஏழை வீட்டு பையனும் எப்படி இருப்பார்கள் என்பதை மிக அழகாக, மிக நெருக்கமான முரண்பாடுகளோடு அந்த கதை பின்னப்பட்டுள்ளது. அப்படி திரைக்கதையை உருவாக்குவதை பார்த்தால் இன்றைக்கு பேசப்படுகிற மிகப்பெரிய இயக்குநர்கள், ஹாலிவுட் இயக்குநர்கள் எல்லாம் திரைக்கதையை எவ்வாறு எழுதுகிறார்கள் என்பதுதான் அது திரைப்படத்தை பற்றிய பேச்சாக இருக்கு. ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டைட்டானிக் படத்தை எடுத்த இந்த டைரக்டர் டைட்டானிக் படத்தை எடுப்பதற்காக தண்ணீருக்குள், கடலின் ஆழத்திற்குள்ளே போய் அங்கே 1 மாத காலம் வசித்திருந்து, நீர்மொழி கப்பல்களெல்லாம் போய் வசித்திருந்து அதை பற்றி பார்த்து அதற்கப்புறம்தான் அந்த படத்தை எடுத்தார். அதே போல
செர்ஜியோ லியோனி என்கிற ஒரு எழுத்தாளர், ஒரு திரைப்பட, அவர் எழுத்தாளர் தான், திரைப்படம் எடுத்தவர். அந்த லியோனி எடுத்த படம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் த வெஸ்ட். செவிந்தியர்கள் எவ்வாறு அமெரிக்காவிலே வாழ்ந்தார்கள், வெஸ்டில் மேற்கிலே செவிந்தியர்கள் அமெரிக்காவில் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதுதான் கதை. அந்த ஒரு கதை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட், ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமேதி, ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஆஸ்திரேலியா, உலகத்தின் எல்லா பக்கங்களிலும் இருக்கிற வரலாறுகள் எல்லாம் திரைப்படமாக மாறியது. அதை போல கலைஞர் தந்த அந்த மறக்க முடியுமா காவியமும் இன்றைக்கு வரைக்கும் பல திரைப்படங்களை தந்து விடுறது. இன்னும் ஒன்றே ஒன்று தான், சினிமாவை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். கலைஞருடைய சினிமாவை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், ஏனென்றால் அத்தனை அற்புதமான பல பட விஷயங்களை தந்திருக்கிறார். ராஜா ராணி என்ற இந்த ராஜா ராணி திரைப்படம் உருவாக்கப்பட்ட விதம் அவர் கேட்குறாங்க, இப்படி ஒரு நாடகம் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நாடக வாழ்க்கை குறித்து எங்களுக்கு ஒரு கதை வேண்டும் என்று கேட்கிறார். இப்போ கூட கார்த்திக் சுப்ராஜியோட ஒரு அசிஸ்டண்ட் ஒரு படம் நாடகத்தை வச்சு எடுத்த அந்த படம் ஓடல் இருக்குது. என்ன பேர் நினைக்கிறேன், கவிய தலைவர். அது அவ்வளோ ஒன்றும் பெருசாக எடுக்கல. ஆனால் கலைஞர் எழுதிய அந்த ராஜா ராணி நாடக அந்த கதையிலே 3 நாடகங்களை ஒன்றாக சேர்ந்திருப்பார். அந்த 3 நாடகங்களின் பின்னணியில் தான் பின்னாடி கௌரவம் என்கிற சினிமாவுடைய திரை வடிவம் உள்ளே வைக்கப்படுது. அந்த 3 நாடகங்களும் 3 நாடக விஷயங்களை பேசும். ஒன்று, அந்த நாடக காலம் எப்படி இருந்தது என்பதை சொல்லுகிற கதை. அந்த கதையின் போக்கில ராஜாவும் ராணியும் எப்படி இருந்தார்கள் என்று பேசுகிற கதை. அதற்குள்ளே இந்த திரை காவியம் பின்னால் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த 3 நாடகங்கள் இவரோட சாக்ரட்டிஸோட அந்த கடைசியில் அவருக்கு ஹெம்லாக் விஷயத்தை கொடுத்த கதை. இப்படியான ஒரு 3 நாடகங்களை உலக லெவலில் அதில் வைத்திருப்பார். இதற்கு பின்னால் தான் ராஜபாட் ரங்கத்துறை வந்தது. ராஜபாட் ரங்கத்துறையிலே சிவாஜி அவர்கள் ஒரு நாடக கலைஞராகவும் தன் மோசமான தம்பியான ஸ்ரீகாந்துக்கு கொண்டு பார்க்க போகும்போது ஒரு மாபெரும் ஒரு ஜமீன்தார் போலும் வேடமிட்டு கொண்டு போவதெல்லாம் இந்த திரைக்காவியத்திலே உருவானதுதான். அது மட்டுமல்ல, அவருடைய உச்சபட்ச கதை என்று சொன்னால், திரைக்கதையை உருவாக்குவது என்பது சாதாரணம் அல்ல. திரைக்கதை ஒரு எழுத்தாளன் ஒரு கதையை சாதாரணமாக எழுதிவிடலாம். ஆனால் காட்சி ரூபமாக அதை மாற்றுவதற்கு ஒரு விஷுவல் ஒரு உங்களுக்கான ஒரு காட்சி படிமம் உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த காட்சி படிமத்தின் வாயிலாக அந்த கதையை சொல்லல் என்பது வேறு விதம். அந்த விதத்திலே பார்த்தால் பூம்புகார் கதை சிலப்பதிகாரத்தை தழுவி எழுதப்பட்ட கதை. பூம்புகார் கதையை நீங்கள் ஒவ்வொருவரும், அந்த திரை காவியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சிலப்பதிகாரம் என்கிற ஒரு மாபெரும் இலக்கியத்தை, இதிகாசத்தை ஒரு திரைக்காவியமாக மாற்றிய தன்மை இருக்கிறது அல்லவா? அதை என்னவென்று சொல்வது என்று பேச முடியாது. ஆக திரைத்துறையிலே அவர் பாடல்களை எழுதுவதன் மூலமாகவும் திரைக்கதை எழுதுவதன் மூலமாகவும் அந்த திரைக்கதைகளுக்கு காட்சி ரூபம் கொடுத்ததன் மூலமாகவும் திரையிலும் ஒப்பற்ற கலைஞராக இருந்தார். திரையிலும் ஒப்பற்ற கலைஞரை தாண்டி அவருக்கு எப்போதும் வேறொரு துடிப்பும் இருக்கு. எப்போதெல்லாம் மனிதர்களை பார்க்கிறார்களோ, எப்போதெல்லாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்கிறாரோ, அப்போதெல்லாம் மனிதர்களை பற்றிய கதையை அவர் எழுதிக் கொண்டே இருந்தார். இன்னும் சொல்ல போகிறார்கள், கடைசி காலத்திலே சங்க இலக்கியத்திலே தமிழ் செய்த எல்லா காரியங்கள் குறித்தும் காட்சி பேழையும் கருத்து மொழியும் என்று ஒரு நூலை எழுதினார். சங்க இலக்கியத்தை என்று வரைக்கும் கவிதை காட்சி பேழையும் கவிதை சாவியும் என்ற ஒரு கவிதை சாவியை அந்த நூலை வடிவமைத்திருப்பார். தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றின் ஒவ்வொரு குறிப்பையும் ராகுல சாங்கிரித்தியாயன் எப்படி வால்காவிலிருந்து கங்கை வரை, சிந்துவிலிருந்து
கங்கை வரை என்று எழுதினாரோ அதை போலவே பல கதைகளை மிக அழகாக தந்தது. பல படங்கள் 75 படங்களுக்கு மேலாக திரைக்கதை வசனத்தை எழுதி அண்ணாவும் கலைஞரும் 1962 போட்டியிடுகிறார். ஆனால் கலைஞர் வெற்றி பெறுகிறார், அண்ணா தோற்று போகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், கலைஞர் கருணாநிதி கதை வசனம் என்று முதலிலே போட்டுவிட்டு தான் நடிகர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரன் என்று போடுவார். ஆக திரைக்கதை இன்றைக்கும் உலக லெவலிலே திரைக்கதை மட்டும்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்பீல்பர்க் என்று ஒரு டைரக்டர் இருக்கிறார். அது தெரிஞ்ச உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா, ஜூராசிக் பார்க் ஞாபகம். ஜூராசிக் பார்க் தருவதற்கு முன்னாலே அவர் பல படங்களை தந்திருக்கிறார். ஈட்டி என்கிற ஒரு படத்தை தந்திருக்கிறார். எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல். அந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்பதை வடிவமைத்தது நம் நாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய திரை மேதாவி சத்யஜித் ரே. அதை அவர் கதையாக எழுதி வைத்திருந்தார். பின்னால் அந்த கதையை எடுப்பதற்கு அந்த வார்னர் கம்பெனி குறிப்பிட்ட தொகையை பட்ஜெட்டாக கொடுக்க தயாரில்லை. அவர் எடுக்க மறுத்து விட்டார். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அதை எடுத்தார். அந்த கதை தான் அந்த அந்த வெளி கிரகத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் பல பேர் திருப்பியும் அந்த கிரகத்துக்கு ஏறி போயிடுவாங்க. அந்த அவங்க வந்த பறக்குந்தட்டில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் மாட்டிக்குவாங்க. அந்த குழந்தையோடு இவர்கள் எப்படி வருகிறார்கள், பின்னால் அந்த பறக்குந்தட்டு வந்து அந்த குழந்தையை எப்படி கூட்டிட்டு போகுது, இந்த குழந்தையோடு இந்த பூமியில் வாழக்கூடிய குழந்தைகள் எவ்வாறு நேசமாக இருந்தது என்பது குறித்த கதை திரைக்கதை. அதுக்கு பிறகு அவர் தந்தார் ஜூராசிக் பார்க். நிறைய படம், அவரோட ஒரு படம் டூயல்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் கிடக்குது. ஒரே ஒரு ஆள் தான் நடிகர். அவருக்கு வில்ல யார் தெரியுமா? வில்ல வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி. இந்த கண்டெய்னர் லாரி முன்னாடியே போகும், இவன் வண்டியை ஓட்டிட்டு போவான். கண்டெய்னர் லாரி மறித்து அந்த டிரைவரோட சத்தம் மட்டும் கோபமாக கேட்கும். இவனை நெருக்கி கொல்ல பார்க்கும். அந்த லாரி கடைசி வரைக்கும் தப்பிச்சாராங்கிறது தான் கதை. ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும். ஒரு லாரி தான் போகும், பின்னால் இந்த கதாநாயகன் தான் வண்டியில் போவாது. இதுதான் கதை. ஆனால் கதை எடுத்துருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா திரைக்கதை அப்படி உருவாக்கி, இந்த திரைக்காவியத்தை உருவாக்குவது தான் மிகப்பெரிய சிறப்பு. அதை கலைஞர் அவர்கள் தமிழக வரலாற்றிலே தமிழ் திரைக்காவியத்திற்கு ஒரு மாபெரும் பங்களிப்பை தந்தார். ஆட்சியில் 67 வந்த 7வது நாள் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லா பஸ்லையும் திருக்குறளை எழுதி 7வது நாளிலே வந்தவுடனே செய்ய தூண்டிய அந்த காரியம் வந்து கலைஞரை தவிர யாருக்கும் வரவே இல்லை. அது மட்டுமல்ல, வள்ளுவருக்கு ஒரு வள்ளுவர் கூட்டம் உருவாக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். அந்த வள்ளுவர் கூட்டத்திற்கு பின்னாலே நான் நிறைய பேசலாம்னு தான் நினச்சேன். கன்னியாகுமரியிலே ஒரு 133 அடி உயரத்திலே ஒரு மாபெரும் சிலையை, திருவள்ளுவர் சிலையை தந்தார். ஆக அவருடைய விஞ்ஞான கற்பனையை தாண்டி அவருக்கு சிலை வடிக்கிற, ஓவியம் செய்கிற அந்த காட்சி படிமமும் இருக்குது. கலைஞருக்கு இசையிலே இசைவேளாளர் குடும்பம் தான். இசையிலேயும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. இசையை குறித்து அவர் பல கருத்துக்களை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, கலைஞர் காலத்திய வாழ்வில் அவர் மாபெரும் வெற்றிகளை தந்தார். முதல் வெற்றிகளை தருகிறவன் எப்போதும் பேசப்படுகிறார். 1950 சென்னை மாநகராட்சியிலே மேயர் எலெக்ஷன் நடக்கிறது. கலைஞர் அவர்கள் வெற்றி பரிசாக அண்ணாவிடம் தமிழகத்தினுடைய முதல் மேயர் அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அதற்காக பெற்ற கணையாழியை கடைசி வரை அவர் போட்டுக் கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவருடைய வாழ்வியலிலே 13 தடவை எம்எல்ஏ இருந்தார்கள், 5 தடவை முதலமைச்சராக, 44 அவர்கள் சொன்னதை போல முதலமைச்சரானார்கள். முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாலே அவர்கள் தந்திருக்கிற காவிய ஓவியம் தமிழகத்திலே போன்று எங்கேயும் கிடையாது.
தமிழகத்திலே இருக்கிற உள்கட்டமைப்பு போல வேறு இந்தியாவிலே எந்த இடத்திலேயும் உள்கட்டமைப்பு அமைக்கப்படவே இல்லை. பல பாடநூல் பதிப்பு கழகமாக இருக்கலாம், பாடநூல் கழகமாக இருக்கலாம், நுகர்பொருள் வாணிப கழகமாக இருக்கலாம். வேறு எந்த இடத்துலையும் நுகர்பொருள் வாணிப கழகம் கிடையாது. தமிழ்நாட்டிலே தான் நுகர்பொருளுக்கு ஒரு கிட்டங்கி வேண்டும், அந்த கிட்டங்கியை ஒட்டி அதை நிகழ்த்துகிற ஒரு தன்மை வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே லைவ் ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய கால்நடைகள் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்களை பொறுத்தவரையில் அஸ்ஸாமில் அதிகம், கர்நாடகாவில் அதிகம். அதற்கான காரணிகள் இருக்குது. உத்தரப்பிரதேசில் அதிகம், அது பெரிய மாநிலம். ஆனால் தமிழ்நாட்டிலே தான் 2383 கால்நடை மருந்தகங்கள் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருப்பதற்கு பாதி தமிழ்நாட்டில் இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து சொல்ல வேண்டும் என்றால் பாளையங்கோட்டையிலே இருக்கிறது, மேலப்பாளையத்தில் இருக்கிறது, தருவையிலே இருக்கிறது, தருவை தாண்டி பேட்டையில் இருக்கிறது, வீரநல்லூர் தருவை தாண்டி பத்தமடையில் இருக்கிறது, பத்தமடையை தாண்டி தேவன்மாதவியில் இருக்கிறது, வீரநல்லூரில் இருக்கிறது, கள்ளக்குறிச்சியில் இருக்கிறது, ஊரான அம்பாசமுத்திரத்தில் இருக்கிறது. சாந்திநகர்ல இருக்கு, ஸ்ரீபுரத்துல இருக்கு. ஸ்ரீபுரத்துல மாவட்ட இது இருக்கு. நான் இந்த வழியா படிப்பாதையா சொன்னேன். நான் எங்க போவேன், நாங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு எங்கேயும் கிடையாது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே தான் இந்தியாவிலே இருப்பதை போல குக்கிராமங்களுக்கும் சாலை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. தமிழகத்திலே தான் மின்சார வசதி இல்லாத ஊர்களே என்ற நிலைமையை கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்தது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காட்சியாக நமக்கு தந்துவிட்டு போனது மட்டுமல்ல, முதலிலே இந்தியாவிலே 1000 ரூபாய் 1980 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்தது கலைஞர் ஆட்சியிலே தான். 3 டிஜிட் தாண்டுவதற்கு 30 வருடங்கள் எடுத்த காலத்திலே ஜெயபாலன் சார் வேலைக்கு சேர்ந்தபோது 850 ரூபா 250 ரூபா இருந்திருக்கும். அதுக்கு கீழே தான் இருந்தது. நீங்க வேலைக்கு சேரும் போதும் 400 ரூபாய் கம்மி தான். 400 ரூபாய் கம்மி தான். 30 வருடம் 310 400 ரூபாயிலிருந்து 300 ரூபாயிலிருந்து ஒரு 800 ரூபாய்க்கு மாற்றத்துக்கு 30 வருடம் எடுத்தலாம். ஆனால் 80ல் ஆரம்பிச்ச அந்த விஷயம் இன்னைக்கு 4 டிஜிட் 5 டிஜிட் ஆகி 6 டிஜிட்ல போயிருக்கு. இது வசதி. அதுக்கு காரணம் கலைஞர் முதலிலே அந்த 4 டிஜிட்டுக்கு அரசு ஊழியர்களை உயர்த்தினார் என்பதுதான் பார்க்கிறோம். ஆக வரலாற்றில் ஒரே ஒரு தாஜ்மஹால் போன்ற ஒரு சின்னத்தை உருவாக்கிய ஒரு மனிதன் வரலாற்றிலே பேரரசனாக சித்தரிக்கப்படுகிறார். போர்களிலே வெற்றி பெற்ற நெப்போலியன் ஒரு மன்னனாக சித்தரிக்கப்படுகிறார். மிகச்சிறந்த ஓவியங்களை தந்த டாவின்சி உலகின் ஒப்பரிய ஓவியனாக பேசப்படுகிறார். மிகச்சிறந்த கவிதைகளை தந்தவன் ஸ்பென்சர் அல்லது பேரடைஸ் லாஸ்ட் அந்த மில்டன் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கவிஞர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். திருவள்ளுவர் மிகப்பெரிய அறநூலை தந்தவர் என்று போற்றப்படுகிறார். அதுபோலவே உலகத்தினுடைய மிகச்சிறந்த வெற்றிகளை குவித்த மனிதர்கள் எல்லோரும் அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய மனிதர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். அத்தனையும் சேர்த்து பார்த்தால் கலைகளிலே வென்றிருக்கிறார், கவிதையிலே வென்றிருக்கிறார், கதையிலே வென்றிருக்கிறார், திரைக்கதையிலே வென்றிருக்கிறார், ஆட்சி விடத்திலே வென்றிருக்கிறார், 44 வயதிலே அவர் வாழ்க்கையிலே வென்றிருக்கிறார், 7 குழந்தைகளை 3 மறைவுகளுக்கு பெற்று வாழ்க்கையிலும் நிறைவாக வாழ்ந்திருக்கிறார். எல்லா விதத்திலும் மிக பெரிய மனிதராக, எல்லா காரண காரியங்களிலும் வென்றிருக்கிற மனிதராக, கடைசி வரைக்கும் தன்னுடைய கொண்ட கொள்கையை விட்டு விலகாத ஒரு மாமனிதராக, என்றைக்கும் பகுத்தறிவு சிந்தனையோடு வாழ்ந்த மாமனிதராக, பேராற்றல் கொண்ட மனித சக்தியை உருவாக்குகிற மனிதராக கலைஞர் இருந்தார் என்பதுதான் கலைஞரை பற்றி நாம் பார்க்கிற பார்வை.
கலைஞரை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு காரியத்தை ஏற்படுத்தியிருப்பார். நான் முன்னாலே பேசி ஜக்கி சித்திரை அவர்களை பற்றி நான் ஒன்று வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த டைரக்டராக இருக்கக்கூடிய ஒப்பேரோ, மார்டின் ஸ்கார்சிசி, இப்போ வந்திருக்கிற இதெல்லாம் பேரெல்லாம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்க தெரியாது. இன்னாரட்டு, டொரண்டினோ அப்படின்னு ஒரு பெரிய டைரக்டர்கள் இருக்கும், கலக்கிட்டு இருக்காங்க. இந்த கலக்கிற டைரக்டர் எல்லாருமே சத்ய சித்திரை என்னுடைய குருநாதருக்கு சொல்லியிருக்கிறார். ஏன் சத்ய சித்திரையை சொல்லுகிறோம் என்று சொன்னால், சுதந்திரத்துக்கு முன்னால் வங்கதேசத்திலே மக்கள் பசியும் பட்டினியிலும் பஞ்சத்திலும் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற கதையை 3 சினிமாக்களாக எடுத்திருக்கிறார்கள். முதல் சினிமா பதே பஞ்சாலி, ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் போச்சு. ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் போய் கிடைக்கலனா, ஆனால் ஆஸ்கார் கமிட்டி அவருக்கு ஸ்பெஷலான அவர் இறக்கும் தருவாயில் அவருக்கு விருதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கையிலே கொண்டு வந்து, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும். அவர் அதை பற்றி மிக அழகாக பேசியிருப்பார். அவரை ஏன் கூறுகிறார்கள் என்றால், அவர் சின்ன வயதிலே ஓவியராக இருந்தார். ஓவியராக இருந்து நூல்களுக்கு அட்டைப்படம் போட்டுக் கொடுத்தார். பிறகு சிறுவர்களுக்கான கதை நூல்கள் எழுதினார், கவிதை எழுதினார், சிறுகதைகள் எழுதினார், நாவல்கள் எழுதினார். அதன் பின்னாலே திரைக்கதையை எழுதினார், சினிமா டைரக்டர் ஆனார், ப்ரொடியூசர் ஆனார், பாட்டு எழுதினார். ஆகவே அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய விருது இன்றைக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை போன்று கலைஞர் பாடல் எழுதினார், திரைக்கதை எழுதினார், கதை எழுதினார், சிறுகதை எழுதினார், கவிதை எழுதினார், கவியரங்க பாடல்கள் எழுதினார். வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார், அரசியலிலே வெற்றி பெற்றார். எல்லா விதங்களிலும் விழுந்து நின்ற ஒரு மாமனிதராக அவரை நாம் போற்ற வேண்டும். அவருடைய விருது இந்திய விருது பட்டியலிலே ஒரு பெயர் பெற்ற விருதாக நிறைய விருது, பாபா சாஹேப் விருது போன்ற விருதுகள் வழங்கப்படுவதைப் போல அவர் விருது சிறந்த இலக்கியத்திற்கான பேரிலக்கிய இந்திய விருதாக வர வேண்டும். அதற்கான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.